நாகராஜன், நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்க தொண்டர்களுடைய மனநிலை என்ன? கண்டிப்பாக மணிமாறன், நம்ம பார்க்கக்கூடிய நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழக முதல்வர் நேற்று உடல்நலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இங்குள்ள தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது மனவேதனையில் காலையிலிருந்து இருப்பதால் தொடர்ந்து ஒவ்வொரு கோவில்களிலும், நெல்லைப்பெரு கோயிலில் தொடர்ந்து ஒவ்வொரு இந்து கோயில்களும், அதே போல கிறிஸ்தவ மத கோயில்களிலும், அதே போல பள்ளிவாசல்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட பூஜைகள் நடைபெறுவதாகவும், அதே போல இன்று தற்பொழுது முத்துமாரியம்மன் கோயில் இந்த சிறப்பு பூஜைகள் அந்த விரைவிலேயே தமிழக முதல்வர் விரைவிலே நலமுடன் வீடு திரும்பும் என்பதற்காக நெல்லை மாநகர மேயர் இந்த சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி தொண்டர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டு அவர்கள் தமிழக முதல்வர் விரைவில் நலமாக வீடு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இறைவனிடம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இன்று காலை முதலே ஒவ்வொரு கோயில்களும் நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கலாம், தற்பொழுது காலையில் நெல்லைப்பெரு கோயிலில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான பூஜைகள் நடத்தப்பட்டது. அதே போல சுரதேவர் என்று சொல்லக்கூடிய, அதாவது காய்ச்சலை குணமாகக்கூடிய அந்த கடவுளிடம் கூட தொடர்ந்து அதற்கான பூஜைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை மாநகர மேயர் திரு புவனேஸ்வர் செய்திருந்தார். அதே போல இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் உள்ள மாதா கோயில்களும் தேவாலயங்களிலும் இதற்கான பூஜைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்பொழுது அவர்களின் மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவரிடம் கேட்கலாம். நம்மோடு நெல்லை மாநகர மேயர் திரு புவனேஸ்வர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சுகமா இந்த இப்போ அதாவது விரைவில் குணமடையணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தீங்க. தற்பொழுது அவர் நல்ல நிலையில் உடல்நிலையில் இருப்பதாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்க உங்க என்ன கோரிக்கை பிரார்த்தனை முன் வச்சிருக்கீங்க கடவுள்கிட்ட? எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா நன்றாக இருந்தால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும். எங்களை மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் அம்மா நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி கோயில் முழுவதும் கும்பாபிஷேகம், பிறப்பு முதல் இறப்பு வரை அநேக நலத்திட்டங்களை தந்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல் நலம் குன்றியிருப்பதாக கேள்விப்பட்டதுடன் மிகப்பெரிய துயரத்தில் அடைபட்டோம். இன்னைக்கு காலையில் நெல்லையப்பர் கோயிலில் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும், சுரதேவர் அங்கு உள்ள அருள்மிகு சுரதேவர் சன்னதியில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மிளகு பத்து போடப்பட்டது. அந்த கோவிலின் ஐதீகம் என்னவென்றால், மிளகால் பத்து போட்டாங்கன்னா உடனே நோயின் உக்கிரத்தன்மை குறையும். அதனால் கண்டிப்பாக மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோயின் தாக்கம் குறைந்து மீண்டும் புத்துயிர் உடன் உணர்ச்சி வசமாக எங்களுடைய மகளிர் எல்லாம் தீச்சட்டி எடுப்பதாக பிரார்த்தனை செய்துள்ளோம். இன்னைக்கு காலையிலேருந்து மாநகரம் முழுவதும் உள்ள பெரிய கோவில்களில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் அபிஷேகம் மற்றும் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி, அதனால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். இன்று மாலை ஒரு மிகப்பெரிய ஹோமம் நடத்த உள்ளோம். இப்போ முத்துமாரி அம்மன் கோயிலில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு மிகப்பெரிய அபிஷேகம் நடப்பட்டது. இங்கே பக்த கோடிகள் எல்லாம் மனமுருகி, இறைவா என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, எங்கள் அம்மாவுக்கு எல்லா நலனும் தந்தா வேண்டிக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா பூரணமாக இருந்தால் தான் எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வாழ்க்கை. புரட்சி தலைவி அம்மா எல்லாம் நீ தமிழ்நாடை நீங்கள் பார்க்க முடியாது. அம்மா நீண்ட காலம் நல்லா இருக்கணும், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். வேறு என்னென்ன நேர்த்தி கடலாம் வச்சுருக்கீங்க? அம்மா தசரா இப்போ தீச்சடி எடுக்கும். அம்மா நல்ல குணமாகி வரணும். அம்மா இல்லாத பிள்ளைகள் கிடையாது. அம்மாவால் நாங்கள் நல்ல பண்ணால் அம்மா கேலண்டர் விட சாமிக்கு முதல்ல அம்பாள். நாகராஜன், களத்தில் இருந்து தொண்டர்களின் மனநிலையை சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி.